ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம சேனலுக்கோசரம் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை தான் பார்க்க போறோம். வாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது கொடுக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு, கொஞ்சம் நசி இது இந்த ஸ்பாஞ்ச் கவர் போட்டு ரேப் பண்ணி இருந்துச்சு, ஃபுல்லாக சுற்றி இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு அது நம்ம வீடியோலாம் எடுக்கிறதுனா இப்படி வச்சு பேசிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இதில் லைட்டும் இருக்கு, ஆனால் லைட் ரொம்பலாம் பவராக இல்லை. அது இல்லாமல் இல்லை, சார்ஜ் வேறு இல்லை. சார்ஜ் இல்லை, அவ்வளோதான். இது எவ்வளோ தெரியுமா? இந்த ஸ்டீல் மட்டும் பார்த்தோன்னா என் கை இது வரைக்கும் வருது, இங்கே வரைக்கும் வருது. இது இந்த இன்ச்சிலேருந்து இது வரைக்கும் இங்கே வரைக்கும் வருது. அது இல்லாமல் இதை கீழே நிற்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஹைட்டு ரொம்பவே கம்மி. வீடியோவில் பார்க்க ஹைட்டாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப கம்மி. என் ஹைட்டு பாதி ஹைட்டு தான் இருக்கு. ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கு. எப்படிலாம் விளாக் எடுக்கணும் அப்படி எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சார்ஜர், இந்த சின்ன டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான், வேற எதுவுமே கொடுக்கல. அப்புறம் பாக்ஸு, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அது அங்கே இருக்கு. அப்புறம் வேற எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்புறமேட்டு நம்ம இன்னும் வச்சிருக்கேன், அதுவும் இந்த விளாக்ல காட்டிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அதுவும் நான் இது ஆர்டர் போட்டு கொஞ்ச நாள்ல வந்துருச்சு. இது ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அது வந்துருச்சு. அது ஆர்டர் தான் போட்டது, ஆனால் அது ஆர்டர் போட்டு 1 year ஆயிடுச்சு. அது எங்கள் அம்மா ஆஃபீஸில் இருந்துச்சு. சரி, இதுவும் வந்துட்டு 2 ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்னும் விளாக் எடுக்கல. இது அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. வேற லைட் இருக்கு, அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சு. நான் இந்த ஸ்டாண்ட் இருக்கு, இப்படி வேணா நிற்க வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பொருள் என்னன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிங் லைட் தான். இது பரவாயில்ல, இது நல்லா ஹைட்டாக இருக்கு. இது இன்னுமே ஹைட் ஏற்றலாம். என் ஹைட் பாருங்க, என்னோட ஹைட்டாக இருந்துச்சு, செம்ம ஹைட்டு, சரியான ஹைட்டு போகுது. நான் குட்டியாக வச்சுக்கிறேன். இது ஒரு லைட் கலரில் காட்டு, வெயிட் பண்ணுங்க, என் ஃபோன் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் லைட்டு. இவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எரியும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அது சுவிட்ச் மாடல் பற்றி இது கோல்டு ஒயிட்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி. இது வெளிச்சம் அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, ஸ்பீட் அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி. இது இந்த ப்ளூ லைட்டு கீழே இருக்கிறது ஆர்ஜிபி லைட் தான். ஃபர்ஸ்ட் மாடல் அதாக்கா. இது ஒயிட்டு, இது ஒயிட்டும் கோல்டும் சேர்ந்து எரியும். அடுத்தது அவ்வளோதான். பிரைட்னஸ்ஸு
பிரைட்னஸ் கம்மி. சவுண்ட் அவ்வளோதான். அப்புறம் RGB லைட். இதுல ஸ்பீட் அதிகம் பண்ணலாம். ஹலோ, ஸ்பீட் அதிகமாகுது, கம்மியாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. இதே மாதிரிதான் எல்லாமே. அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூ கலர்ல உங்களுக்கு தெரியும், ஆனா இது வந்து கிரீனு. இந்த ரவுண்ட சுத்துறது. நெக்ஸ்ட் இது வந்து இப்படி எரியுமா, இது அப்பு கொடுத்தனா இப்படி எரியும். எனக்கு இந்த லைட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர், நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த அந்த மீஷோவில் ஆர்டர் போட்டதோட யூசர் மேனுவல் அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது சொல்லிட்டேன். இதில் வந்து இப்படி பண்ணிட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கும்போது இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கலாம் நம்ம. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, கீழே போட்டு உடச்சிட்டேன். கழட்டும் போது கீழே விழுந்துருச்சு தெரியாம. அப்புறம் வேற அவ்வளோதான். திருப்பி இது இப்படி பண்ணி இந்த ரிங் லைட் தனியாக கழட்டிடலாம். இது நம்மளுக்கு வேணான்னா கழட்டிக்கலாம். அந்த ஸ்டிக்கு மட்டும் கழட்டி ரிங் லைட் தனியாக எடுத்துடலாம். ஸ்டிக்கு தனியாக இருந்துச்சு, ரிங் லைட் தனியாக இருக்கு. வேணா ஸ்டிக் இன்னும் கூட கம்மி பண்ணி இவ்வளோ வந்துடும். இது வரைக்குமே வந்துடும். இவ்வளோ இந்த அளவுக்கு வந்துடும். இது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன்னா கம்மி. நான் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். அவ்வளோதான். துப்பாக்கி மாதிரி இருக்கா? அச்சஸ் அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு கூட நான் இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பஸ் டிரைவர்ண்ணா கண்டக்டர் அண்ணா வந்து என்ன தம்பி இது அப்படின்னாங்க. ரிங் லைட் என்ன பார்க்க துப்பாக்கி மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. பஸ் டிரைவர்னா என்னை கூப்பிட்டு என்னடா தம்பி அது துப்பாக்கி மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. உண்மையாலுமே இது எனக்கே இப்போ கேமராவில் பார்க்கும்போது எனக்கே துப்பாக்கி மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். பாய், டாட்டா, பாய் பாய்.